வருவேன் நான் தூங்கிட. அம்மா உனக்கு ஒண்ணும் இல்லல்ல? அழாத வள்ளி, அதான் அம்மா வந்துட்டேன்ல, எதுக்கு அழற? ஏமா எங்க கிட்ட சொல்லாம கொள்ளாம வீட்டை விட்டு போன? அப்பா உன்னை வெளியே போக சொன்னா என்கிட்ட கூட சொல்லாம போயிடுவியா? அவ்வளவுதான் நீ என் மேல வச்சிருக்கிற பாசமா? என்ன வள்ளி இப்படி எல்லாம் கேக்குற? ஏதோ உங்க அப்பா அப்படி சொல்லிட்டாரேன்னு மனசு வெறுத்து போய் கிளம்பிட்டேன். அதுக்காக பாசலன்னு ஆயிடுமா? சும்மா இருமா. நானும் வேலனும் உனக்காக தானே இவ்வளவு தூரம் போராடிட்டு இருக்கோம். அதெல்லாம் நீ யோசிச்சு பாத்திருந்தா இப்படி சொல்லாம கொள்ளாம போயிருப்பியா? ஐயோ, தெரியாம பண்ணிட்டேன்னு சொல்றேன்ல. வேலா, சொல்லுப்பா இவகிட்ட. என்னதான் இருந்தாலும் நீங்க அப்படி செஞ்சிருக்க கூடாது அத்தை. அம்மா, அப்பவும் சரி இப்பவும் சரி, நீ எந்த தப்புமே பண்ணல. பண்ணாத தப்புக்கு நீ ஏற்கனவே பெரிய தண்டனை அனுபவிச்சிட்ட. இதுக்கு மேலேயே நீ தண்டனை அனுபவிக்கணும்னு எந்த அவசியமும் இல்ல. இனிமே அப்பாவே உன்னை வெளியே போக சொன்னா கூட என்கிட்ட சொல்லாம நீ இந்த வீட்டை விட்டு வெளியே போக கூடாது. சரி வள்ளி, இனிமே உன்கிட்ட சொல்லாம நான் எங்கேயும் போக மாட்டேன். அம்மா, தயவு செஞ்சு என் மனநிலைய புரிஞ்சுக்கோ. 20 வருஷத்துக்கு மேல நான் உன்னை பிரிஞ்சு கஷ்டப்பட்டுட்டேன். இனிமேலும் உன்னை பிரிஞ்சு கஷ்டப்பட நான் தயாரா இல்ல. அதனால எப்பவுமே நீ என் கூடவே தான் இருக்கணும், சரியா? சரி, எப்பவும் நான் உன் கூடயே இருக்கேன். இல்ல, உன்னை என்னால நம்ப முடியாது. நீ எனக்கு சத்தியம் பண்ணி கொடு. ஏய், என்னடி சத்தியம்லாம் கேக்குற? அதெல்லாம் முடியாது. நீ சத்தியம் பண்ணு. இனிமே என்கிட்ட சொல்லாம எங்கேயும் போக மாட்டேன். எப்பவுமே என் கூடவே தான் இருப்பேன்னு சத்தியம் பண்ணு. பண்ணுமா? இனிமே உன்னை விட்டு நான் எங்கேயும் போக மாட்டேன். உன் கூடவே தான் இருப்பேன். இது சத்தியம். போனை ஆஃப் பண்ணி வச்சுட்டு எங்க போய் தொலைஞ்சான்? இவனை நம்பி சிங்கப்பூர்ல இருந்து வர வச்சதுக்கு நாமளே இறங்கி அவ கதையை முடிச்சிருக்கலாம். ஹலோ, யாரு? மா, நான் வீரசேகரம் பேசுறேம்மா. ஏன் வீரசேகரா? எவ்வளவு நேரம் உனக்கு கால் பண்றது? உன் போனுக்கு என்னதான் ஆச்சு? ஏன் ஸ்விட்ச் ஆஃப்னு வருது? அத ஏமா கேக்குறீங்க? கோயில்ல பெரிய கலவரமே ஆயிடுச்சுமா. ஜானியை கண்டுபிடிச்சு போட்டு தள்ளான்னு போகும்போது கரெக்டா அந்த வேலை வந்து தொலைச்சிட்டாமா. அவனுக்கு எனக்கு நடந்த சண்டையில ஜானகியை விட்டுட்டு ஓடி வர வேண்டியதா போயிடுச்சுமா. கடைசியில என் செல்போன் காணாம போனதான் மிச்சம். அதனாலதான் நான் வேற நம்பர்ல இருந்து உங்களுக்கு கால் பண்ணி பேசிட்டு இருக்கேமா. என்னது? உன் போன் காணாம போயிடுச்சா? ஆமாமா. ஏய், என்ன இவ்ளோ அசால்ட்டா சொல்ற? இத்தனை நாளா நீயும் நானும் அந்த போன்ல தானே பேசிட்டு இருக்கோம். அந்த வேலம் பையன் கையில அந்த போன் கிடைச்சது, அவ்வளவுதான், எல்லாமே பாழா போயிடும். இங்க பாருங்கம்மா, இங்க பதற அளவுக்கெல்லாம் ஒண்ணுமே இல்ல. அவன் கையில அந்த போன் கிடைச்சா கூட அவனால ஒண்ணுமே பண்ண முடியாது. ஏன்னா உங்ககிட்ட பேசினதுக்கான எந்த தடையும் அதுல இருக்காது. ஏய், நீ எப்படி இவ்ளோ ஸ்ட்ராங்கா சொல்ற? எத்தனை தடவை உனக்கு கால் பண்ணி பேசியிருக்கேன். அப்புறம் எப்படி தடையம் இல்லாம இருக்கும்? ஏமா, இவ்ளோ விஷயம் பண்ணிட்டு இருக்கோம். இந்த போன் கால்ஸ் எல்லாம் எங்க கொண்டு போய் நிறுத்தும்னு நம்மளுக்கு தெரியாதா? அதனாலதான் உங்ககிட்ட பேசிட்டு உடனே கால் ஹிஸ்டரிய டெலீட் பண்ணிடுவேன். இவ்ளோ ஏன், உங்க நம்பரை என் போன்ல சேவ் பண்ணி கூட வைக்கல.
அப்புறம் எப்படிமா அந்த நம்பரை கண்டுபிடிக்க முடியும்? ஏதோ நீ சொல்ற, ஆனா எனக்கு கொஞ்சம் பயமா தான் இருக்கு. நீ முதல்ல அந்த போன் எங்க இருக்குன்னு கண்டுபிடி. அது வேற யார் கைக்கு போனாலும் பரவாயில்ல, அந்த வேலன் கைக்கு மட்டும் போக கூடாது. பாத்துக்கோ. சரிம்மா, அத பத்தி நீங்க கவலைப்படாதீங்க, அத நான் பாத்துக்கிறேன். ஆ. வேற என்னதாண்டி வேணும் உனக்கு? ஏய், அதிகாரம் அதிகாரம், அந்த பவர் எனக்கு வேணும். அதுக்காக தான் நான் இத்தனை வருஷமா போராடிட்டு இருக்கேன். அந்த பவர் என் கைக்கு வராம நான் ஓயவே மாட்டேன். பவர் வேணுமாடி? ஏண்டி, இத நீ என்கிட்ட முன்னாடியே சொல்லிருக்க கூடாதாடி? இதுக்கு போயா இத்தனை வருஷமா இல்லாத வேலையெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்க? அடி பைத்தியக்காரி. இந்தாடி நீ கேட்ட பவர். இதுக்காகத்தானே நீ இத்தனை வருஷமா போராடிக்கிட்டு இருக்கிற. நல்லா அனுபவிச்சுக்கோ, ஆசை தீர அனுபவிச்சுக்கோ.